அன்பார்ந்த தோழர்களே, ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையின் சுவடுகள் மறைவதற்கு முன்பாகவே தற்போது காசா மீது இஸ்ரேலினுடைய இனவெறியாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்றும் பாராமல் அவளுடைய இனவெறி தலைவிரித்து ஆடுகிறது. அந்த காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற எந்த நாட்டின் உதவிகளையும் அனுமதிக்க விடாமல் தடுத்து பசியால் பட்டினியால் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அன்றாடம் செத்து கொண்டிருக்கிறார்கள். காசாவில் நடைபெறுகிற இன வெறியாட்டத்தை ஊடகத்தின் மூலமாக வெளியே கொண்டு வருகிற பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். எதுவெல்லாம் பாதுகாப்பு மண்டலம் என்று இஸ்ரேல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதுகாப்பு மண்டலத்தில் குடியேறுகிற பெண்கள் மீது, குழந்தைகள் மீது குண்டுகள் வீசி கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இனவெறியாட்டம் என்பது முழுக்க முழுக்க காசாவை தன்வயப்படுத்தி அங்கிருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் இன அழிப்பு நடத்துவதுதான் இஸ்ரேலினுடைய ஒரே தீர்வாக இருக்கிறது. இந்த இஸ்ரேலை அமெரிக்காவோ இந்தியாவோ இதுவரையிலும் கண்டிக்காமல் இருப்பது இந்த இனவெறியாட்டத்திற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் துணை போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே இப்படிப்பட்ட இனவெறியாட்டம் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தில் செத்து மடிந்த போது நாம் எப்படி கொதித்தெழுந்தோமோ அதே போலத்தான் இன்றைக்கு இன்னொரு இனவெறியாட்டத்தையும் நாம் செவிமடுத்து வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் மனிதநேயம் உள்ள அனைவரும் காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற அந்த இனவெறியாட்டத்திற்கு எதிராக அணிதிரளுவது அடிப்படை கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் எதிர்வரக்கூடிய செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் இஸ்ரேலே காசா மீதான போரை நிறுத்து என்கிற முழக்கத்தை முன்வைத்து பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிறது. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் அணிதிரள இருக்கிறார்கள். நீங்களும் இந்த காசா மீதான இனவெறிக்கு எதிராக கைகோர்க்க வேண்டும் என்பதை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பிலும் அதில் அங்கம் வைத்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம். வாருங்கள் தோழர்களே, நம் கண் முன்னால் நடைபெறுகிற இந்த இனவெறிக்கு எதிராக கைகோர்ப்போம், காசாவிற்கு துணை நிற்போம். நன்றி.